சார்பாக அவர் ஸ்தாபகர் அருள் ஜெயேந்திரன் உங்கள் மீண்டும் வந்துள்ளேன். மீண்டும் பின்னர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நிறைய விஷயங்கள் வெளிக்கொன்ற வேண்டியுள்ளது. அதில் குறிப்பாக என்னவென்றால் அரச உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூடுதலாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக தான் நிறைய முறைப்பாடுகள் உள்ளன. அடுத்ததாக என்னவென்றால் மாண்புமிகு ஜனாதிபதியை சொல்லியிருக்கார், உங்களுக்கு ஏதாவது அநீதி ஏற்படும் பட்சத்தில் அரசு நிறுவனங்களில் உங்களுக்கு எதிராக அநீதி ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், இது சம்பந்தமாக வீடியோ எடுக்கலாம் என்று கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கார். அடுத்ததாக அரசு உத்தியோகத்தர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யும் பட்சத்தில் எதற்கு வீடியோ எடுக்கக்கூடாது என்று தடை பண்றார் என்று எனக்கு தெரியவில்லை. வீடியோ எடுக்க தடை பண்ணுங்க என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்வதில்லை என்று நாங்கள் கருத வேண்டும். ஆகவே எனக்கு நடந்த விஷயம் என்னென்னால், எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எங்கள் கோயிலில் அதில் ஒரு பிரச்சனை சம்பந்தமாக எனக்கு அடி விழுந்து போலீஸ் ஸ்டேஷன் போய், பிறகு போலீஸ் ஸ்டேஷனால என்ன ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக சொன்னாங்க. அட்மிட் ஆகி ஈவினிங் போல் அட்மிட் ஆன அடுத்த நாள் காலமே 7:30 மணி போல 27ஆம் தேதி காலமே 7:30 மணி போல நான் இயற்கை கடன் காரணமாக வெளியே சொல்லியிருந்தேன். பக்கத்தில் இருந்த நோயாளிடம் சொல்லிவிட்டு மருத்துவர் வந்தால் இப்படி இயற்கை கடன் கழிக்க போய்விட்டார் சொல்லுங்கன்னு சொல்லி கூட போயிட்டேன். 8 மணி, கிட்டத்தட்ட 8 மணி போல திரும்பி வரும்போது டாக்டர் எழுதி போயிட்டார். நோயாளி சீட்ல பெட்ல இல்லை, ஆகவே பார்க்க முடியாமல் எழுதியாச்சு. உடனே அட்டெண்டர் வந்து சொன்னார், நீங்க டாக்டர் வந்து சொல்லிப்பட்டு போட்ட நீங்கள் திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் பெறணுமா, இது நீங்கள் திருப்பி டாக்டர் பார்க்க. நான் உடனே அது வீடியோ எடுத்த உடனே டக்கநகர் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு அறிவிச்சாங்க. இப்போ செக்யூரிட்டி ஆக்கள் வந்து கேட்டீங்கன்னா என்ன நடந்தது சொல்லி, அப்போ செக்யூரிட்டிக்கு நான் சொன்னேன் வீடியோ எடுத்து கேட்டேன். வீடியோ எடுத்தேன். எனக்கு என்னுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவர் சொல்லி நான் சொன்னேன், எனக்கு எவிடன்ஸ் தேவை என்று சொல்லி இப்போ எடுத்து நான் சொல்ல, அப்படி இங்கே ஹாஸ்பிட்டலில் நான் எடுக்கிறாருன்னு சொல்லி என்னை கொலிச்சு கொண்டு போகிறேன். ஓகே நான் வரேன்னு சொல்லி விட்டு போனேன். போக செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கு போக இந்த போனை பறிச்சேன். நான் இப்போ ஃபோன் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து டிரெக்டர்கிட்ட கொண்டு போங்க, எல்லாரும் கொலிச்சு கூட்டின்னு போங்க, எல்லாரும் பெட்டில் கொண்டு போங்க, சம்மந்தப்பட்டவரை கூட்டின்னு வாங்க. நான் பேசேன் 8:20 போல டிரெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் டிரெக்டர் இல்லை. டிரெக்டர் வந்து அந்த நேரம் இல்லை. நான் வந்து முன்னாள் சுகாதார சேவைகள் அத்தியட்சகரின் மகன். எனக்கு கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரி நிர்வாகங்கள் தெரியும். ஆகவே நான் போன இடத்த டிரெக்டர் இல்லை 8:20. அப்ப எனக்கு தெரியாது. அப்ப ஒரு டாக்டர் வந்து விசாரிச்சு செக்யூரிட்டி பிரச்சனை நான் அதை வீடியோ எடுத்தேன். அப்ப டக்குன்னு வந்து என்ன அந்த டாக்டர் வந்து தள்ளி போன டாக்டர் வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஜெயமோ இருக்கிற டாக்டர் பிரணவன், சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன். அவர் பிரதான் அறிஞன், எனக்கு தெரியாமல் இல்லை டாக்டர் பிரணவன் சொல்லி. பிரதான் அறிஞன் டாக்டர் பிரணவன். அதாவது டாக்டர் அர்ஜுனா போன்ல கதைக்கே இல்லை, ஹலோ சார், டியர் சார் கோல் மீ சார் சொன்னாரு, அதே ஆள் தான். இப்படி இவங்க ஆஸ்பத்திரியில அவர் என்ன செய்தாருண்டா, என்னோட அவர் வந்து என்ன தள்ளி போட்டு இந்த போனை பறிச்சு போட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி இந்த போனை அடிச்சு உடைச்சு போட்டு அந்த போனை இப்படி காதால கூட தேய்க்கிறார். அப்ப அதை நான் டிரெக்டர் போய் சொன்னேன். டிரெக்டர் அதுக்கப்புறம் வந்தது. அப்ப அதை போய் சொன்னேன், உள்ளுக போய் அது மட்டும் இல்ல, செக்யூரிட்டி இது பண்ணி போட்டு செக்யூரிட்டி ஆபீஸர் கொடுக்க, செக்யூரிட்டி ஆபீஸர் அடிச்சு பின்னால நிலத்தால் கீறி அதிന്റെ ரிப்போர்ட் எல்லாம் அங்க இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருந்த அது இது சம்பந்தமான ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. சரிதானே? அப்ப டிரெக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண இடத்த டிரெக்டர் செய்திருக்க வேணும். முதல்ல போய் நீங்க பேஷண்ட்
நீங்க மெடிசன் எடுத்து போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன். நான் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிருந்தேன். முதலாவது போய் அங்க போய் அட்மிட் இதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்கு எடுக்க ஆக்ஷன் எடுக்க சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கோம். அவரும் சொன்ன நீங்கள் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது போட்டு திடீரென்று வந்தா போலீஸ்கார் வந்து நேரஸ் பண்ற மாதிரி வந்து பிடிச்சி என்ன நடந்து தெரியல. என்ன நடந்தது சொன்னால் டாக்டர் பிரணவன் ஜேஎம்ஓ அவர் போய் என்ட்ரி போட்டு போகல, போன்லயே என்ட்ரி போட்டுக்க நான் டாக்டர் பிரணவன் அடிச்சு போட்டேன். நான் எதுக்கு அவருக்கு அடிக்கணும்? எனக்கு அவர் முன்பின்னே தெரியாது. நான் அடிக்கணும் எந்த போனை படித்து அடிச்சு உடைஞ்சு போட்டு அதுக்கு அங்க எங்க அதிகாரம் கொடுத்தோன்ட்டு எனக்கு என்ன விளங்க இல்லை. எங்கட காசு எங்கட வரிப்பணத்திலே அவைக்கு சம்பளம், அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்யணும். என்னுடைய போனை படிச்சு உடைக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம்? எவ்வளவு எவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்க அராஜகம். அதாவது வடமாகாணத்தில் நடக்கிறது வந்து மாஃபியா, அதாவது அதாவது வைத்திய மாஃபியாக்கள் தான் செயற்படுது. டாக்டர் அருட்னா சொல்றது 100% உண்மை. ஆனா அவரையும் ஒரு விசாரணையாக்கி விசாரணை சொல்லி அவரை மாறி மாறி ஒன்றை கொண்டு கலைக்கிறது, நாளை கொண்டு கலைக்கிறார். அவர் சொல்லுதல் எடுபடுவதில்லை. ஆனா அந்த சொல்றதுல நிறைய விஷயங்கள் உண்மையா இருக்குது. ஆனால் அதில் தீர விசாரிக்கவும் இல்லை. சம்பந்தப்பட்டாக்க கொழும்பு இருக்க உயர் அதிகாரிகள் வந்து இதை பற்றி விசாரிக்கிறேன். இதாலதான் நிறைய இப்படி இருக்கணும். ஆனால் இன்னும் ஒன்று நான் ஆணித்தரமா சொல்றேன், டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து எங்கட கருணாமன்று தானே, அவரை போல தமிழின துரோகி. ஏன் சொல்றேன் சொன்னால் அவர் வந்து 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கிற காலத்துல கடைசி 2 டாக்டர் மேல இவர் ஒரு ஆள். அவருக்கு நடந்த சகல விஷயமும் தெரியும். எவ்வளவு பேர் செத்தது, எவ்வளவு பேர் உயிரோட, எவ்வளவு பேருக்கு கை கால் இல்ல, சகல ரிப்போர்ட்டும் இருக்குது. என்ன அநியாயம் நடந்து கூட அவருக்கு தெரியும். ஆனா இண்டே வேற இல்லை, அவர் எதுவுமே வெளிக்கொன்ற இல்லை. என்ன காரணம்? பதவி. அரசாங்கம் அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா, நீ இருக்கும் வரை ரிட்டையர் ஆகும் வரை நீர் நினைக்கிறதா இருக்கலாம், ஆனால் நீர் எந்த விதமான அங்க நடந்த விஷயங்கள் என்பதையும் வெளிக்கொண்டக்கூடாது. இதுதான் அவருக்கு கூறப்பட்ட விடயம். ஆகவே அவர் வந்து நான் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், இல்லைன்னு சொல்லி அவர் நிரூபிக்கட்டும். இன்றைக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு டாக்டர் தான் வெந்நீர் வந்தவர். இன்னைக்கு அவர் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. உள்நாட்டிலேயும் சரி வெளிநாட்டிலேயும் சரி நிறைய சொத்துக்கள் இருக்கிறதாக நான் அறிகிறேன். இதெல்லாம் நீங்கள் சம்பந்தப்பட்டதில் ஆராய்ச்சி பாருங்க. அப்படி சாதாரண வந்து இன்றைக்கு வெள்ளக்காரன் மாதிரி அவர் நடக்கிறார். சரி, அதோட பிரதேசவாதம் கூட இருக்குது. அவருக்கு எங்கட மக்களுக்கு தெரியல. யாழ்ப்பாணத்தான் வெண்ணியான் என்று சொல்லி பிரதேசவாதம் கூட காட்டாம செயற்பட்டு உள்ளுக்குள்ள இருக்க வைத்திய டாக்டர் மாதிரி கேட்டா தெரியும். எனக்கு எல்லா நியூஸுமே தெரியுமேண்டா எனக்கு டாக்டர் மேலோட நிறைய பேர் தொடர்பு. ஆகவே தான் நான் வடிவெல்லாம் சொல்றேன். என்ன தவிர இப்படியான விஷயங்களை வழிகொண்டது இங்கே உதவிக்கு மேலாது. ஏன்னா எனக்கு சகல விஷயமும் தெரியும். நானும் ஒரு டாக்டர் மகன், வைத்தியசாலைக்கு போய் வாரணம் அடிக்கடி. ஆகவே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆகவே இது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக எங்கட நீதிமன்றத்துக்கு இங்க அந்த நீதிமன்றம் போய் சிறைச்சாலை போக வேண்டிய கட்டம் கொண்டு வந்தது. சிறைச்சாலை போனா அங்கேயும் அநியாயம். அதாவது கிட்டத்தட்ட 800 சதுர அடி ரூமுக்குள்ள 70 பேர் அன்றைக்கு அடைக்கிறாங்க. இரவு முதல் நாள் போறான்னு 70 பேர் அடைக்கிறாங்க. நானும் பைபாஸ் ஒரு நோயாளி. அது நான் சண்டை சொல்லி கடைசியா ஒரு மேல கீழே கொண்டு விட்டுச்சினோம். ஆனால் அன்றைக்கு அந்த உண்மையா ஒரு புரோயிலர் கோழி வளர்க்குறது தான் ஒரு சதுர அடி ஒன்றுக்கு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 சதுர அடிக்கு ஒரு மனிதன் இரவு முழுக்க கழிக்கணுமா? எவ்வளவு மனித உரிமை நடக்குது அங்க. இதை பற்றி கலைக்கிறது ஆக்கள் இல்லை. அப்ப இதெல்லாம் அவங்க நடக்குது. அதை விட கண்டீன்ல அது பெரிய வியாபாரம். அதாவது கண்டீன் நடத்துறது வந்து அவங்களோட பிரிசன்ல வேலை செய்தார்கள் ஒரு ஆள் தானே நடத்துறாரு, வழியாக நடத்துறாரு. டெண்டர் போர்ல இல்லை. அங்க வந்து அவர் விற்கிற விலை தான். மற்றது நல்ல பிராண்டட் ஐட்டங்கள் ஒன்றும் இருக்காது. பிஸ்கட் மெலிமெண்ட் இருக்காது, கோகோ கோலா இருக்காது, ஃபெண்டா இருக்காது, எலிபென்ட் பிராண்ட் ஜாமான் இருக்காது. வேற நோமல் சோடாக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும். அதை விட அங்க பிரிசனுக்கு வாராக எல்லாரும் உண்மையிலே பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள்ட்ட கொள்ளையடிச்சு வியாபாரம் பண்றாங்க. இந்த பிரிசன்ல வேலை செய்த அந்த கண்டினாக இதற்கு நிர்வாகம் குழந்தை. ஆனால் அங்க எழுதப்பட்டிருக்குது கைதிகளும் மனிதர்கள் என்று எழுதி போட்டு கிடக்கு. ஆனா அங்க நடத்துறது வந்து மனிதர்கள் நடத்துவதாக தெரியவில்லை. இதுவும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். இன்றைக்கு நிறைய நாள் இது நடந்ததுமே டிசம்பர் மாதம். ஆனா எனக்கு பல
பல வழக்குகள் நடந்துக்கான பிரச்சனைகள் இருந்து இந்த இது சம்பந்தமா வழக்கு போட்டு இன்னைக்கு பிரணவன் டாக்டர் பிரணவன் வந்து தன்னுடைய வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டார். வழக்கு வித்ட்ரா பண்ணிட்டா முடிஞ்சதா? என்னுடைய போன் உடைச்சது, அதுல எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, கண்ணாடி, நான் போட்ட கண்ணாடி எல்லாம் உடைச்சிருந்தாரு. அப்ப இதெல்லாம் போன வழக்க வித்ட்ரா பண்ணிட்டா முடிஞ்சதா? அவருக்கு இது சம்பந்தமா நான் நடவடிக்கை எடுப்பேன். அடுத்ததாக இந்த நான் பண்ணை கடற்கரைக்கு காலமையில நடக்க போறது வளமை. நேற்று போகும்போது பார்த்தா அங்க விளையாட்டுக்காக எக்ஸசைஸ் செய்யறதுக்காக வைக்கப்பட்டிருந்த பார் எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போயிட்டோம் யாரோ. இது வந்து யாரோ என்னன்னு தெரியல. இது வந்து மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநகர சபைக்கு தெரியாம இது நடக்காது. மாநகர சபை ஆணையாளருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவருக்கு தெரியாம இது நடக்காது. அந்த சாமான்ல எங்க போறோம்னு தெரியாது. வேற எங்க நடப்போயிருமான்னு சொல்லி கேள்வி. வேற எங்க நடப்போயிருமான்டா முதலாவது நீங்க செய்து போட்டு இதை காட்டணும். முதலாவது அரசாங்கம் சுகாதாரத்துக்காக ஹெல்த்துக்காக எவ்வளவு செலவழிக்குது. அப்ப இப்படியான செயற்பாடுகள் செய்து மக்கள் ஹெல்த்தியா இருக்கோம்ன்றதுக்காக இப்படியான இதுகளை உருவாக்குறது அரசாங்கத்தால. இந்த கோல்பேஸ்ல போய் பாருங்க, அங்க போய் இது சம்பந்தமா டொய்லெட்டோ அதோ இதோ எல்லாம் கட்டி வட்டி வச்சுக்கிறாங்க. இங்க வந்து கடையில் வச்சு எல்லாம் நடக்குது. ஆனால் அங்க ஒரு டொய்லெட் வசதியும் இல்லை. பண்ண கடற்கரை போனீங்கன்னா ஒரு டொய்லெட் வசதியும் இல்லை. இன்றைக்கு அதாவது கொழும்புல கோல்பேஸ் மேலே இன்றைக்கு பொழுதுபோக்கு பின்னேரங்கள்ல எங்கட மக்கள் பொழுதுபோக்கு போற இடம் பண்ண. அங்க போன டொய்லெட் வசதி இல்லை, கடைக்காரருக்கு டொய்லெட் வசதி இல்லை. அவையில் போறோம்னா அந்த பீச் கரைக்கத்தான் போகல. அந்த கடைகள் போனா கரையில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எல்லாம் கக்கா மணமா தான் கிடக்குது. அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டிய யாரு? மாநகர சபை. மாநகர சபை வந்து செய்து தங்கட கடமை ஒழுங்கா செய்யலாம். முதலாவது அதுக்குரிய டொய்லெட் வசதி செய்யணும். எவ்வளவு வருமானத்தை அதுல இருந்து வாங்கின கடைக்காரர்கிட்ட. அப்ப நிச்சயமா டொய்லெட் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது வேண்ட கடமை. இதை விட எக்ஸசைஸ் அதுக்கு இப்ப அதெல்லாம் மூடி மறைச்சி அதுக்கு உள்ளுக்க போறது கூட கட்டணம் வாங்க போறதாக கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியல. இதெல்லாம் கோல்பேஸில் அப்படி கட்டணம் வாங்கினா இவ்வளவு கோடிக்கணக்காக வாங்கலாம் இன்றைக்கு அரசாங்கம். அப்படி சின்ன ஒரு இடத்தை பயன்படுத்துறது கூட எல்லாத்துக்கும் கட்டணம்னு சொல்லினோம். ஆனா கட்டணமாக என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இவ்வாறு பல விஷயங்கள் வெளிக்கொண்டு உள்ளது. இப்படி அடுத்தது சரி, இது நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு உள்ளது. மீண்டும் இது போன்ற முக்கிய விடயங்களை கொண்டு விரைவில் முன் வருவேன். நன்றி. அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது.